பழனியில் மலையில் உள்ள முருகரை பற்றி தெரியும். ஆனால் அதே கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட உற்சாகம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழனி மரகத லிங்கம் என்பது பழனி முருகன் கோயிலின் உட்பிரகாரத்தில் சித்தர் போகர் சமாதிக்கு அருகில் உள்ள சன்னதியில் இருக்கும் மிகவும் பழமையான 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பச்சை மரகத கல்லாலான சிவலிங்கமாகும். போகர் பெருமான் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும் அவர் சமாதியில் இருப்பதால் இந்த லிங்கத்திற்கு தினமும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். முக்கிய அம்சங்கள்: இருப்பிடம் பழனி முருகன் கோயிலின் உட்பிரகாரத்தில் உள்ள போகர் சன்னதியில் உள்ளது. பழமை 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது. பொருள்: பச்சை மரகதக்கல், எமரல்ட். பூஜை: போகர் பூஜை செய்த லிங்கம் என்பதால் இதற்கு தினசரி பூஜை நடக்கும். சிறப்பு: முருகனை பூஜித்த பின் பக்தர்கள் போகர் சன்னதிக்கு சென்று இந்த லிங்கத்தையும் தரிசிப்பது வழக்கம். பழனி மரகத லிங்கத்தின் முக்கியத்துவம்: சித்தர் தொடர்பு. போகர் பெருமான் நவபாஷாணத்தாலான மூலவர் சிலையை உருவாக்கியவர் என்பதால் அவரது சமாதிக்கு அருகில் உள்ள இந்த மரகத லிங்கத்திற்கும் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. ஆன்மீக நன்மை: இந்த மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதால் மனமும் சுற்றுப்புறமும் தூய்மையடையும் என நம்பப்படுகிறது. பாதுகாப்பு: இதன் மதிப்பு மற்றும் முக்கியத்துவம் காரணமாக இதற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது.